வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு ராஜ்யசபால நம்மவர் கமல்ஹாசன் அவருடைய ஸ்பீச் தான் பரபரப்பாக பேசப்படுது. கர்ஜித்த கமல் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் டைட்டில் அலற விட்டார். அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சு. அவர் தன்னுடைய பரமக்குடியிலேருந்து இன்னைக்கு நான் ராஜ்யசபா மெம்பர் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்ததுனால தான் எனக்கு இந்த தமிழ் இவங்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா, பெரியார், அதே மாதிரி காந்தி இவங்களெல்லாம் குறிப்பிட்டார் ஒரே நேர்கோட்டில். நாடாளுமன்றத்தில் கர்ஜித்த கமல் முதல் பேச்சை கேட்டு மிரண்டு பார்த்த எம்பிக்கள். நான் காந்தி மற்றும் பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் மகன். எந்த அரசாங்கமும் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடித்தது கிடையாது. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எஸ்ஐஆரை பற்றி தான் சொன்னார். எஸ்ஐஆரில் ஏராளமான வாக்காளர்களை நீக்கிறாங்க. எஸ்ஐஆருங்கிறது வாக்கு போடுவதற்கு உதவுவதாக இருக்கணும். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து ஆளெல்லாம் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அது இங்கிலீஷ் கோச் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக எஸ்ஐஆரை பற்றி தன்னுடைய கருத்தை ஸ்ட்ராங்காக சொன்னார். அதே மாதிரி தமிழ் மொழி அதில் படித்தா பிச்சை எடுக்கணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசியிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். இன்று தமிழரை பார்த்து தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது என்கிறீர்கள். ஓரளவு உண்மைதான். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாதுன்ட்டாரு. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். ஓட்டையும் நாட்டையும் இந்த கமல்ஹாசன் விற்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீச் எஸ்ஐஆருக்கு எதிராக ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. அதே நேரம் இந்த மம்தா பானர்ஜி கோர்ட்டில் போய் வாதாடி இருக்காங்க நேற்றுக்கு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் லாங்குவேஜ் ப்ரைடு, தன்னுடைய குருநாதர்கள் யாராரு, எஸ்ஐஆருக்கு எதிராக, இதெல்லாம் தான் அவருடைய ஸ்பீச்சோட புல்லட் பாயிண்ட், ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸு. எங்கள் மொழிக்கு எதிரான எந்த விதமான ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் அதை நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ள அறிஞர் அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சாரு. ஸோ இந்த மாதிரியான அவர் ஸ்பீச்சு பெரிதளவு எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு உரையாக, அவருடைய முதல் உரை கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, அது பாராட்டப்படுகிறது. எல்லாமே எதிர்கட்சிகள் முதற்கொண்டு எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருக்குது. ட்விட்டர் ஃபுல்லாக நேற்றுக்கு இதுதான் பயங்கரமாக எல்லாம் பாராட்டுறாங்க. கமல்ஹாசன் எக்ஸ்பிரஸஸ் worries over SIR in ராஜ்யசபா. He condemns the names excluded from voters list by election commission. Bihar has become a land of living dead அப்படின்னு, உயிரோடு இருக்கிறப்ப ஓட்டு போட முடியாமல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார். கல்கி 2898 பார்ட் 2. ஸோ கல்கி 2898 அதை பொறுத்தவரையே 3 உலகங்கள். இந்த பார்ட்டில் 4வது உலகம் வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு உலகம் அப்படிங்கிறது காஷி, இன்னொரு உலகம் ஷம்பாலா, இன்னொரு உலகம் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் தான் எல்லா வசதிகளும் இருக்கும், ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். இந்த காஷி ஷம்பாலாலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாருக்குமே இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வரணும்னு தான் ஆசை. அந்த காம்ப்ளெக்ஸுடைய மன்னராக சுப்ரீம் எஷ்கின் அவர் தான் அதுக்கு கிங்காக இருப்பார், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். ஸோ இந்த பார்ட்டை பொறுத்தவரை இந்த மாதம் படப்பிடிப்பு ஆரம்பிக்க போது, இந்த மாத கடைசியில் 30 நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். இதில் அவர் வரக்கூடிய அந்த சிஜி உள்ள காட்சிகள், ஏன்னா அது எடுத்து முடிச்சா சிஜி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் நிறையா இருக்கும், அந்த காட்சியெல்லாம் முதல்ல எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் 30 நாட்கள் இப்போ ஃபஸ்ட்டு கால்ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிகுந்த முக்கியத்துவம் இருக்கும். இந்த பார்ட்டை பொறுத்தவரை அவர் மேஜர் ரோல் பிளே பண்ணுறாரு. கிட்டத்தட்ட கதாநாயகன் மாதிரியே அந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தான் அந்த எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய வேர்ல்டுடைய ப்ரொடெக்டராக இருக்கார். மற்ற பிரபாஸோ அமிதாப் பச்சன்லாம் வெவ்வேறு இதுலேருந்து வராங்களே தவிர இந்த வேர்ல்டுக்கு ப்ரொடெக்டர், கிங்கு எல்லாமே அவர் தான். ஸோ இதில் சுமதி அப்படிங்கிற கேரக்டரில் தீபிகா படுகோன் நடிச்சிருந்தாங்க. அவங்க சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக வெளியேறாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு சாய் பல்லவி நடிப்பார் அப்படிங்கிறது இப்போ படக்குழுவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம்ங்கிறது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த படம் ஃபஸ்ட் பார்ட் மிகப்பெரிய அளவு 1000 கோடிக்கு கலெக்ட் பண்ணிச்சு, மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. அதை விட இது பெரிய வெற்றி படமாக இருக்கும். என்ன காரணம்னா, ஃபஸ்ட் பார்ட் நம்ம எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாமல் நம்ம போய் பார்க்கும்பொழுது அதை பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டு கதை விறுவிறுப்பாக போகும், எல்லாருக்குமே பயங்கர ரேசியான ரோலாக இருக்குங்கிறப்ப இந்த பார்ட், இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை விட மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு.
இது பெரிய வெற்றி பெற்றால் நம்ம பிரபாஸ் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் தோல்வி படங்களாக இருக்குது, அதுலேருந்து மாறி இந்த ராஜா சாப் மாதிரியான படங்கள் நடிக்காமல் ஒரு நல்ல தரமான ஒரு ஹிட் படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் ரசிகர்கள் மத்தியில் கிரிட்டிக்கல் அக்ளைமாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே மாபெரும் வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கமலஹாசன் இதில் வந்து முழு மூச்சா படப்பிடிப்பில் இறங்க போகிறார். பண்டிட் பிர்ஜு மகாராஜ் கதக் டான்ஸ்ல அவர் தான் கிரேட்டஸ்ட், வேர்ல்டுலேயே கிரேட்டஸ்ட். கமலஹாசன் அவர்களுடைய கதக் குரு அவர். நேற்றைக்கு அவருடைய பர்த் அனிவர்சரி நேற்று. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, February 4th பர்த் அனிவர்சரின்னு அவருடைய அந்த உன்னை காணாது நான் இங்கு நான் இல்லையே அந்த பாடல் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதில் வந்து கமலஹாசனும் அவரும் சேர்ந்து அந்த மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. சான்ஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு வீடியோ. ஒரு 5 minutesக்குள்ள கமலஹாசன் வந்து ஒரு மாணவரா, ஒரு குருவா, ஒரு கலைஞனா, ஒரு நடிகனா, இயக்குனரா, அதே மாதிரி லிரிசிஸ்ட், பாடலாசிரியரா, பாடகரா எவ்வளவு முகங்களை காமிச்சிருக்காரு. விஸ்வரூபம் படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், உன்னை காணாது நான் இங்கு நானிலேயே பாட்டை எழுதினவர், அதில் வந்து சங்கர் மகாதேவனோட சேர்ந்து பாடினவர், அந்த பாடலுக்கு நடனம் ஆடினவர், அந்த நடனத்தை இவர்கிட்டருந்து கற்றுக்கிறாரு, அவர்கிட்டையும் அவங்க அசிஸ்டன்ட்டையும் கற்றுக்கிறாரு. உன்னை காணாது நான் இங்கு நான் இல்லையே கதக் டான்ஸ் அவ்வளோ பிரமாதமாக, என்ன எக்ஸ்பிரஷனு, என்ன டான்ஸு, என்ன ஃபுட்ஒர்க்கு, என்ன சான்ஸே கிடையாது. கமலஹாசன் மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல் டான்ஸரை பார்க்கவே முடியாது. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா. ஜாவித் அக்தர் இருப்பார், ஷபானா ஆஸ்மி இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்க, சங்கர் மகாதேவன், யசான் லாய் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த டான்ஸ் குரூப்போடு சேர்ந்து இவர் ஆடுறது, இதை அதையும் மாற்றி மாற்றி போட்டு கடைசியில் முடிப்பாங்க. அவரை பொறுத்தவரைய அந்த ஏஜ் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது இந்த பாட்டுக்காக. சிறந்த கோரியோகிராஃபர், சிறந்த நடன ஆசிரியருக்கான கோரியோகிராஃபர் அவருக்காக கிடைச்சது அவருக்கு நேஷனல் அவார்டு விஸ்வரூபம் படத்தில். இதை பொறுத்தவரைய இதில் வந்து கமல் சார் குஷ்பு எல்லாம் வர வச்சார். அதாவது இந்த ஒகேஷனே ரொம்ப மெமரபுளாக மாற்றிட்டார். அவங்களுக்கு வந்து கதக் டான்ஸ் பிர்ஜு மகாராஜ்னா ரொம்ப பிடிக்கும். தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களெல்லாம் வர வச்சு, இப்போ எப்படி ஒரு மெக்சிகோலேருந்து ஒரு பெரிய டைரக்டர், கேமராமேன், டைரக்டர் வந்திருந்த பொழுது அவர் நண்பர்கள்லாம் கூப்பிட்டார்ல, ஞாபகம் இருக்கா? நம்ம இவர் சித்தார்த்து, அதித்தி ராவ், அதுக்கப்புறம் முக்கியமான ஆட்கள், கேமராமேனு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுத்தாரு. அப்போ வந்து அந்த அல்ஃபோன்சா, அந்த சீசனுடைய அல்ஃபோன்சா மேங்கோ கூட டின்னரில் சர்வ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு விஷயத்த பண்ணாலுமே வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டு, இப்போ கமல் நினச்சிருந்தா சிங்கிதம் சீனிவாசராவை தனியாக கூப்பிட்டு கூட பாராட்டியிருக்கலாம். எதுக்கு அபூர்வ சிங்கிதம்னு வைக்கிறாரு? தனக்கு வேண்டியவங்களெல்லாம் கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சு அதை ஒரு மெமரபுள் ஒகேஷனாக மாற்றணுங்கிறது தானே அவருடைய நோக்கம். அந்த மாதிரி மாற்றினார் மெமரபுளாக. ஸோ அது வந்து நம்ம இவர் பிர்ஜு மகாராஜுக்கு வந்து அது ஒரு மெமரபுள் ஒகேஷன் தான், மறக்க முடியாத ஒரு ஒகேஷன். அவர் மறைந்திருந்தாலும் நம்ம இந்த கலை மூலமாக அவர் இன்னும் அப்படியே உயிரோடு தான் இருக்கார்.